திரு அவையின் வாழ்விலும் நமது தனிப்பட்ட வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த இயேசு கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். நமது சொந்த நம்பிக்கைகள் மற்றும் சமய உறுதிப்பாடுகளுக்குள் முடங்கிவிடாமல் கிறிஸ்துவுடன் உண்மையான உறவை வளர்த்து கொள்ள திறந்த மனதுடன் இருப்போம் என்று அழைப்பு விடுத்தார். கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது நாம் ஏற்கனவே அறிந்தவற்றிலேயே நின்று விடுவது அல்ல, மாறாக கிறிஸ்துவை மேலும் நெருக்கமாக அறிந்து அவருடனான நட்பின் மூலம் நமது வாழ்வை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வதாகும் என்று குறிப்பிட்டார். எப்போதும் செய்து வருவதையே தொடர்ந்து செய்வது போதுமானது என்ற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, எனக்கு ஆண்டவர் யார்? நான் அவரை உண்மையாக அறிந்திருக்கிறேனா? இன்று அவருடைய நற்செய்தி என்னிடம் எதை கேட்கிறது? நான் எத்தகைய அடிகளை எடுத்து வைக்கவும் எத்தகைய முடிவுகளை மேற்கொள்ளவும் அழைக்கப்படுகிறேன் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். ஜெபத்திலும் நற்செய்தியை தியானிப்பதிலும் மேலும் நம் சகோதர சகோதரிகளின் துயரங்களையும் தேவைகளையும் எதிர்கொள்ளும் தருணங்களிலும் இக்கேள்விகளுக்கான பதில்களை நாம் கண்டறிய முடியும் என்று திருத்தந்தை எடுத்து காட்டினார். இயேசு வெறுமனே வரலாற்றில் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் அல்ல என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, தந்தையின் அன்பிற்குள் நம்மை அழைத்து சென்று நமது வாழ்வையும் நாம் வாழும் உலகையும் மாற்ற வந்த இறைமகன் கிறிஸ்து என்பதை நமது அன்றாட வாழ்வில் கண்டறிய வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தனது மூவேளை இறைவேண்டல் உரையை நிறைவு செய்தார்.